இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லிக்விட் இருந்தால் போதும். பக்கெட்டில் பாருங்கள் எவ்வளோ உப்பு படிஞ்சிருக்கு. இந்த உப்பும் எடுத்துடலாம். சிங்கில் இருக்கிற உப்புக்கரை, டைல்ஸில் கிரானைட்டில் இருக்கிற உப்புக்கரை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்கள், அது எதுவும் இல்லைங்க, ஹார்பிட் தான். நம்ம டாய்லெட்க்கு யூஸ் பண்ணுற எந்த லிக்விடாக இருந்தாலும் இது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிக்விட் போட்டு ஓரளவுக்கு தேய்ச்சி விட்டு ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளீனாக வந்துடும். பாருங்கள், நான் லிக்விட் போட்டு எல்லாத்தையும் படுற மாதிரி நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சி விட்டு ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டேன். அவ்வளோதான், அது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இங்கே பாருங்கள், கிரானைட் வந்து எவ்வளோ உப்பு படிஞ்சிருக்கு. இதுக்கும் இந்த பிவிசி டோரு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த லிக்விடை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணால் கூட போதும், எல்லாமே வந்துடும். அந்த உப்பு இருந்தால் மட்டும் அந்த ஒயிட்டாக வரும் பாருங்கள். நான் ஹார்பிட் மட்டும் இல்லை, வேறு கம்பெனி வேறு பிராண்டும் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பிராண்டும் வந்து டாய்லெட் கிளீனர் தான். அதுவும் வந்து உங்களுக்கு அந்த உப்பு படிஞ்சிருந்தாலும் போயிடும். பாருங்க, ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக எல்லா இடமும் ட்ரையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஈரமாக இருக்கிற இடத்துல நீங்கள் இதை போட்டிங்கன்னா எந்த யூஸுமே வராது. நான் டைல்ஸ்லேயும் நல்லா போட்டு ஊற விட்டுருக்கேன். பாருங்கள், அதுவும் நல்லா பளிச்சுன்னு வந்துடும். பக்கெட் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டாச்சு. ஃபுல்லாக அந்த உப்பெல்லாம் வந்து க்ளீனாக வந்துடும். அடுத்தது நம்ம சிங்கில் போட போகிறோம். பாருங்கள், அந்த உப்பு படிஞ்சிருக்கிறது மட்டும் உங்களுக்கு ஒயிட்டாக நல்லா தெரியும். நீங்கள் அடிக்கடிக்கு போடணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. மந்த்லி ஒன்ஸு இல்லைன்னா ஒரு 10 நாளுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட போதும். நல்லா க்ளீனாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் ஆனால் ட்ரையாக இருக்கணும். எந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கனாலும் அது ட்ரையாக இருக்கணும். பாருங்கள், ப்ரஷ் போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும். ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. டைல்ஸில் இருக்கிற உப்பு எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே க்ளீனாக வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.